வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். செங்கல்பட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 850 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எங்கே அப்படின்னா, எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செங்கல்பட்டு. இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான லேஅவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டினதும் ஒரு 150 மீட்டரில் புது பஸ் ஸ்டாண்டு வரும். 9.96 ஏக்கருக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2025 வேலை முடிய வேண்டியது, முடிஞ்ச மாதிரி முடியாத மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி. எப்போ வேணாலும் இதை ஃபைனல் டச் பண்ணி லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் ரேட்டெல்லாம் எங்கேயோ போகுது. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் கேட் ஒட்டின மாதிரி ஒரு ரைட்டு போகும். ஸோ அந்த ரைட்டு ஜங்ஷன் கிட்டே போயிட்டு உங்களுக்கு மிச்ச தகவலாம் சொல்கிறேன் வாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் அப்படியே புது பஸ் ஸ்டாண்டும் தாண்டினதும் ஒரு ஜங்ஷன் வரும். அதில் நம்ம ரைட் எடுக்கணும்னு. ஸோ இதுதான் இந்த ஜங்ஷனு. ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கோர்ட் இருக்குது, செங்கல்பட்டு ITI இருக்குது, அண்டு உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, அண்டு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டோட பேக் கேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரோட்டில் வந்துடும். ஸோ அந்த பேக் கேட் போகிற இந்த ரோட்டில் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போனோன்னா நம்மளோட சைட்டை ரீச் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கங்க, சூப்பரான ஜங்ஷன் இது. இந்த ஜங்ஷனில் ரைட்டில் தான் போகணும். நம்ம நேராக போய் சைட்டை பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஒத்திவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கங்க, ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன். செங்கல்பட்டை தாண்டி வரும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இங்கே பிரிட்ஜு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை ஏறி அந்த சைடு இறங்கணும். ஸோ இங்கே ரயில்வே ட்ராக் கிராசிங் இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பிரிட்ஜை ஏறி அந்த பக்கம் இறங்கிட்டோன்னா நம்ம சைட்டை ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிட முடியும். ரொம்ப பக்கத்தில் வந்துடும். லைக் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ பக்கத்தில் வந்துடும். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜு வேலை நடக்கிறதுனால இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு யூ போட்டு சைட்டை போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம லே அவுட்டோட வாசல்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம லே அவுட்டு. தேங்க்ஸ்டா. ஸோ இதுதான் நம்ம லே அவுட்டு. இது இங்கே பாருங்கள், நம்ம லே அவுட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ பஸ்ஸு இந்த போது பாருங்கள், T12ன்னு சொல்லிவிட்டு செங்கல்பட்டு டு தச்சூர் போகிற பஸ்ஸு இது. ஸோ அந்த பஸ்ஸு போகிற ஆன் ரோட்டில் தான் இப்போ நம்ம ஒரு சூப்பரான லே அவுட் பார்க்க வந்திருக்கோம். லே அவுட்டோட நேம் அணையா நகர். இது அணையா கிரீன்லேண்ட் அப்படின்ற ஒரு டெவலப்பர் தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. லே அவுட்டை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல்னு எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் இது. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டான ப்ராப்பர்ட்டி. செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு தெரியும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்குறாங்க. லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லே அவுட்டோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். நான் உங்கள் மனோஜ். நீங்கள் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்க போகலாம் வாங்க. எதனால் இந்த சைட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சைட்டோட ப்ரைஸிங் தான். உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டு டவுனுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3500 4000 போயிடுச்சு. அப்படியே நம்ம அவுட்ரு வர வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் குறையும். அதுவுமே ஒரு 1500 கீழே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. பட் இந்த லே அவுட்டில் உங்கள் செங்கல்பட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ருபீஸ்க்கு தராங்க. அதுவும் இப்போது தீபாவளி ஆஃபராக இந்த அக்டோபர் மந்த்து தீபாவளி ஆஃபராக இந்த அக்டோபர் மந்த்து ரிசர்வேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை 850 ருபீஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த மந்த்து தான் ஆஃபர், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மொத்தமாக 70 பிளாட் போட்டிருந்தாங்க. அந்த 70ல் இப்போது 31 தான் அவைலபிளாக இருக்குது. அதில் ஆன் ரோட் பிளாட்ஸுமே உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் கடை வச்சு கூட நீங்கள் இந்த ஆன் ரோட் பிளாட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் பிடிச்ச மாதிரி கார்னர் பிளாட்ஸ்லாம் இப்போது ஃபியூ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கார்னர் பிளாட் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இமீடியட்டாக உங்களோட ஆக்ஷன் எடுத்துருங்க. ஸோ இந்த சைட்டுக்கு சைட் விசிட் வரத்துக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் பிரான்ச் சைட்லேருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0% கமிஷன், 0% ப்ரோக்கரேஜ். உங்களோட ட்ரீம் பிளாட்டை நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸோட கம்மி ப்ரைஸ்லேயும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அது கூட பைசா இல்லைங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் டவுட்லாம் கூட ஸ்க்ரீனில் இருக்க நம்பர்கிட்டே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், நம்ம கலெக்டரேட் ஆஃபீஸ் பார்த்துருப்போம், நியூ பஸ் ஸ்டாண்ட் ரெடியாக இருந்தால் பார்த்துருப்போம், செங்கல்பட்டு கோர்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தாண்டி வர வழியிலேயே நமக்கு
வித்யாசாகர் காலேஜ் இருக்குது. அதை தாண்டி செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து லா காலேஜ்லேருந்து ஏகப்பட்ட காலேஜஸ் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் இப்போ நம்ம இப்படியே நடந்து போனனாலே உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். ஸோ இந்த மரம் தெரியுதுல, இந்த மரத்தை தாண்டினோம்னா நமக்கு ரெசிடென்ஷியலாக ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு கோயிலெலாம் இருக்குது பாருங்கள், இங்கே தெரியல, நான் வேறு ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்படியே உங்களுக்கு ஃபுல் ரெசிடென்ஷியலு. அந்த ரெசிடென்ஷியலோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ இந்த லே அவுட்டு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது என்னப்பா சுற்றி வீடுங்களே இல்லையேப்பா, கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்கேப்பா, ஒரு 200 மீட்டர் போனால் தான் சரி உங்களுக்கு ரெசிடென்ஷியல் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ப்ரைஸில் வாங்கி வச்சுட்டா ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை இப்போ ப்ரைஸு ஆஃபர் ப்ரைஸ் 850 ரூபா சொல்கிறாங்க. ஸோ ஒரு 8,50,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு தாராளமாக இங்கே 1500 ரூபா சாலிடாக போவோம். ஸோ அன்னைக்கு 15 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணாலே ஒரு 8லேருந்து 10 லட்சம் கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, உங்கள் காசு எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அந்த இடம் பார்த்துக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் சுற்றி இன்னும் டெவலப்மெண்ட் இருக்குது, டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கா, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குற வேலையை இடம் பார்த்துக்கும், அந்த இடம் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும். ஸோ இதனால தான் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இல்லைப்பா இப்போ ரெசிடென்ஷியலுக்கு வந்து செட் ஆகாதானா, கண்டிப்பாக செட் ஆகும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸில் என்னோடய ஃபேமிலி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸுங்க. அதுக்குன்னு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ண முடியாதா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பக்கத்துலேயே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குன்னு. ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இந்த ஸ்டாப்பிங்க்கு அடுத்த ஸ்டாப்பிங் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த வள்ளியூர்னு. ஸோ அங்கே உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், கால்நடை மருத்துவமனை, ஊராட்சி ஆஃபீஸு, நூலகம், ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே அழகாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட்டில் போனால் வந்துடும். ஸோ அதை தாண்டி நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா திருக்கடிக்குன்றம் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஏதாவது அவசர ஆஸ்திரம் பெரிய ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னா கூட செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இங்கேருந்து ஈஸி டு ஆக்சஸ் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம லெஃப்ட்டில் போனாலும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். 24 ஹவர் ஹாஸ்பிட்டலில் தொடங்கி உங்களுக்கு காய்கறி கடைகளில் தொடங்கி மளிகை கடையில் தொடங்கி சூப்பர் மார்க்கெட்டில் தொடங்கி எல்லாமே உங்களால் லெஃப்ட் ஹேண்ட் சைஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லும் போது இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணியிருப்பேன். நான் இன்ட்ரோலே காட்டியிருந்தேன்ல ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம இருக்கிற இந்த இடத்த ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு. ஸோ அதுவுமே வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். ஒன்ஸ் அந்த பிரிட்ஜ் ஆக்சஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கனெக்டிவிட்டி நல்லா இருக்குன்னா ஏரியா சீக்கிரமாக டெவலப் ஆகும். ஸோ இந்த லேஅவுட் ஒரு டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு லேஅவுட் தான். ஸோ டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குது, நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏரியா நல்லா டெவலப் ஆகும் தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலன்னா நம்ம தான் மிஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா டெவலப் ஆக போகிற ஏரியா தான், சும்மாலாம் இல்லைங்க. அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் சாலிடாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போயே யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 33 அடி 30 அடின்னு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான தார் சாலைகள் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சைட்டை அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அழகாக டிவைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கல்லுக்கெல்லாம் வச்சு கம்பி கட்டி ஒரு செக்யூரிட்டி பேக்கப் மாதிரி உங்கள் இடத்த செக்யூர் பண்ணி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க. அண்டு உங்களுக்கு இதை தாண்டி சைட்டுக்குள்ளே வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா அழகாக 30 to 50 ஃபீட்லேயே ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் அவைலபிளாக இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் கேட்டுட்டேன், இங்கே சுற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இடம். ஸோ இவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குன்னா பூமியில் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. தூய்மையான தண்ணி, சுத்தமான தண்ணி 30-40 அடியிலேயே கிடைக்குதுன்னு நான் பக்கத்தில் விசாரிச்சுட்டேன், நீங்களும் விசாரிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். நான் எங்கேயோ இருக்கேங்க, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு விருப்பப்படுறேங்க, நான் ஃபாரினில் இருக்கேன், நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னாலும் இது உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ் தான். இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், நான் கேரண்டி. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ளாட்ஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். டாடா பாய். என் பேர் நாராயணசாமி, என் பொண்ணு சுபாஷினி.
நாங்கள் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுனா கூட பெங்களூரில் இருக்கிறப்போ, ஆனால் யூடியூப்பில் வீடியோவில் உங்கள் இந்த அண்ணா நகர் வீடியோ பார்த்தோம். ரொம்ப கன்வின்சிங். இந்த எல்லா இண்டிவிஜுவல் பையர்ஸ் அவங்களே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப கன்வின்ஸ் ஆனோம். உடனே வந்து இமீடியட் நெக்ஸ்ட் அவைலபிள் ட்ரெயினில் வந்தேன். எல்லாம் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த அவைலபிள் இருக்குது, இப்படி ப்ரொசீஜர்ன்ட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இந்த ரேட்டில் இன்றைக்கி இருக்கிற சென்னையோட நிலவரத்தை படி பார்க்கும்போது ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாய்க்கு, அதாவது எல்லாம் பேங்க் டெபாசிட்டே வச்சா கூட அதுக்கான ரிட்டர்ன் வந்து சஃபிஷியன்ட் இருக்கிறது இல்லை. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, வீட்டு வாடகை, அது இது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃபண்ட்ஸை டைவர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நான் பார்க்கும்போது இது வந்து எனக்கு வந்து என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே ஈஸியாக ஒரு மிடில் கிளாஸு அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் அஃபோர்டபுள் ஹவுசிங் இது லேண்டு எனக்கு தோணுச்சு. நான் வாங்கினேன். சரி கூட என் டாக்டரையும் கேட்டேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக உடனே கொடுத்து போன சண்டே வந்து பார்த்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே, அதில் மூர்த்த நாள். இன்றைக்கி வந்தோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், எல்லா ப்ராசஸும் ஸ்மூத்தாக முடிஞ்சு இப்போ நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறோம். ரொம்ப சந்தோஷம். இதில் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நகர் நம்ம டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் மற்ற என்டையர் ஸ்டாஃபுக்கும். ஏன்னா எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஹாப்பியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு. இதில் வந்து எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக மாலத்தி மேடம் வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கினவரை வந்து கோயில் கட்டுப்பார் ராகவேந்திர சுவாமி கோயில் கட்டுறேன்னு சொன்னார். நாங்களும் அதே சாமி தான் பக்தர், அதை இது பண்ணிட்டுருவாங்க. அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்ன மாலத்தின் மேடம் இருக்காங்க, அவங்களை கேளுங்க, எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அவர் சொன்னபடி நாங்கள் மாலத்தி மேடம் அப்ரோச் பண்ணோம். அவங்க க்ளீனாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்போ ஈவன் நான் வந்து அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் 7, 8 மணி 9 மணி ஃபோன் பண்ணால் கூட அவங்க வீட்டில் இருந்தாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அது பெரிய என்கரேஜிங். எங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் நல்லா ஈஸியாக முடிஞ்சது. இல்லாட்டினா ஒரு டிசிஷனுக்கும் லேட் ஆகாமல் உடனுக்குடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணனால எங்களால் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடிஞ்சு. ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணோம். எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது ஆஃபீஸ் ஸ்டாஃபோட கோஆப்ரேஷன். அது கூட நான் ஸ்ரீனிவாசன் சாரை மீட் பண்ணோம். அவரும் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். உடனே சைட்டை பார்த்தோம், டிசைட் பண்ணோம், இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணோம். வெரி ஹாப்பி. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போனால் எவ்ரி திங் வித்தவுட் எனி டிலே 1 by 1 சப் ரிஜிஸ்ட்ரார் சாரை பார்த்து மீட் பண்ணோம். அவர் கன்வின்ஸ் ஆனார். நெக்ஸ்ட் இந்த டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ஃபோட்டோ தம்பி இம்ப்ரெஷன் எடுத்தாங்க. எடுத்து இப்போ ஹாப்பி வெளில வந்துட்டோம். இட்ஸ் வெரி ஸ்மூத் ப்ராசஸிங். எந்த வித ஹேசலும் கிடையாது. வெரி வெரி ஹாப்பி.